Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Cox அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. With law of karma, we can create the future. By planting the right seeds, you harvest the right crop. கர்ம நியதியை பயன்படுத்தி நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அகெயின் சரியான விதைகளை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக சரியான அறுவடை கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அறுவடைங்கிறது எதை குறிக்கிறது? இங்கே நம்ம வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, நம்ம அனுபவிக்கக்கூடியதை நம்ம அறுவடை சொல்கிறோம். அப்படின்னா என்றைக்கோ நம்ம செஞ்ச விஷயங்களை இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி ஒரு தென்னங்கன்னோ இல்லை பனை மரத்தையோ அந்த ஒரு சின்ன கன்று மாதிரி நட்டு வச்சிங்க. அது ஒரு பனை மரம்னிங்கன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நீங்கள் போட்டது. அதோட பழங்கள் பார்த்திங்கன்னா அந்த 15-16 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அன்றைக்கி நீங்கள் தண்ணி ஊற்றி என்னெல்லாமோ பண்ணதெல்லாம் 15 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு பலன் கொடுக்குது. அப்படின்னா இந்த மரத்தை வச்சு பார்த்திங்கனாலே நீங்கள் விதைச்சது உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் லாபமாக வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அந்த கன்று நட்டிங்க, ஆனால் அது அறுவடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்க ஜென்ரேஷனில் தான் அதை அறுவடை பண்ணுற மாதிரி ஆகுது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உருவாக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் இப்பொழுதே நம்மளுக்கு நல்லது கொடுக்கும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. சிலது உடனே காய்ச்சிரும். தக்காளி எடுத்துக்கோங்க, நீங்கள் போட்ட உடனே ஒரு சில மாதங்கள் இல்லை வாரங்களுக்குள்ளே கூட அது காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட சீக்கிரமாக பூக்கக்கூடிய காய்க்கக்கூடிய விதைகளும் இருக்குது. வேகமாக வளர்ந்து வேகமாக முடிஞ்சிடும். அப்போது நீங்கள் உருவாக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் பலன்கள் கொடுக்குது. அப்போது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸு உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் நல்லா இருக்கணும், ஜென்மத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு க்ரியேட் பண்ணக்கூடிய சில விதைகள் இருக்குது, எண்ணங்கள், உணர்வுகள் இருக்குது. இன்றைக்கி தேவையான ஆசைப்பாசங்களில் மாட்டிட்டு சில உணர்வுகள், எண்ணங்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட பலன்களும் உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு நினச்சி உருவாக்கக்கூடிய பலன்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் நீங்கள் விதைகளை தேர்ந்தெடுத்து என்ன காரணத்துக்காக இந்த விதை நான் போடுறேன், யாருக்கு இந்த லாபம் வரப்போகுது, இது வரக்கூடிய லாபம் உடனே முடிஞ்சிடணுமா இல்லை வம்சத்துக்கு வந்துகிட்டே இருக்கணுமா, அதெல்லாம் தெரிஞ்சு சில விவசாயிகள் நடுவாங்க இல்லையா. ஊடு பயிர் மாதிரி சில விதைகள் போடுவாங்க. ஆனால் தோப்பு மாதிரி இருக்கிறத ரொம்ப வருஷத்துக்கு காய்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் லாபம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறத குறிச்சிக்கிட்டு அப்புறம் விதைக்கிறது. இது முக்கியமான செய்தி. இது ஆக்சுவலாக உங்கள் எண்ணங்கள் சொல்லக்கூடிய விதைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் ஃப்யூச்சர் எப்படி ஆகணும்னு நினச்சி உருவாக்குங்க. அதுதான் இன்றைக்கான செய்தி. அப்படின்னா என்டையர் லைஃப் டைமுக்கான செய்தி இது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியோடு இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க. விஷ் யூ அ கிரேட் டே. நமஸ்தே.